ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு கோதுமை அல்வா வீட்டிலேயே எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கோதுமை அல்வா பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. உதாரணத்துக்கு எல்லாமே அல்வா மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் கோதுமை அல்வா வந்து ரொம்பவே ஸ்பெஷல். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த ஸ்டைல் கோதுமை அல்வா செய்கிறதுக்கு நம்ம சம்பா கோதுமை வாங்கிக்கணுங்க. சம்பா கோதுமையை வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 12-15 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நல்லா ஆட்டி நம்ம பால் எடுக்கணுங்க. இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கல்லெல்லாம் எடுத்துட்டு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சிட்டேன், ஈவினிங்கே ஊற வச்சிட்டேன். அடுத்த நாள் தான் செய்ய போகிறேன். இது நல்லா ஊறட்டும். நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். நிறைய தண்ணி ஊற்றி ஆட்டணுங்க. இதுலேயும் நிறையா தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊறுனா உப்பி வரும். இப்போது ஊறிடுச்சுங்க. ஒரு 15 மணி நேரம் ஊறி இருக்குது இது. இதை நம்ம இப்போ ஆட்டிக்கலாங்க. வாங்க எப்படி ஆட்டுறதுன்னு காட்டுறேன் நான். நம்ம இதை முடிஞ்ச வரைக்கும் கிரைண்டரில் சேர்த்து ஆட்டணும். அப்போ தான் வந்து நல்லா பால் வரும், நல்லா மசிஞ்சு வரும். அதுவும் இல்லாமல் மிக்சியில் போட்டால் மிக்சி ஜார் வீணாக போயிடும். நான் இன்றைக்கி கிரைண்டரில் தாங்க போட்டு ஆட்டிகிட்ருக்கேன். நல்லா தள்ளி தள்ளி விட்டு ஆட்டணும், ஏன்னா ஓரத்தில் ஒதுங்கிரும். அதுவும் இல்லாமல் இது வந்து பசை மாதிரி கம்மு மாதிரி வரும். நம்ம அதை தள்ளி விட்டு ஆட்டணும். கொஞ்சம் சேர்த்தி தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றணும் நல்லா நல்லா 1/2 லிட்டரு அந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஆட்டணும். வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய ஓட்டையாக இருக்கிற துண்டு வாங்கிக்கலாம். என்கிட்ட ரெட் கலர் துண்டு இருந்தது. இது சாயம் போகாது. சாயம் போகிற துண்டு யூஸ் பண்ணாதீங்க, வெள்ளை துண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு இதில் நம்ம ஆட்டின அந்த கோதுமையை சேர்த்து நல்லா பிழிஞ்சு பால் எடுத்துக்கணும். பாருங்கள், திக்காக பால் வரும். இந்த மாதிரி நம்ம நல்லா பிழிஞ்சு பால் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம கையை வச்சு நல்லா பிழிஞ்சு எடுக்கணுங்க. அப்போ தான் பால் வரும். அதுக்காக தான் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து ஆட்டணும் அப்படிங்கிறது. தண்ணி அதிகமாக சேர்த்துறதுனால பிரச்சனை இல்லை, நம்ம அதை வடிச்சுக்கலாம். பழைய துண்டாக இருந்தால் கிழிஞ்சியே போயிடுங்க. உள்ள நமக்கு வந்து கோதுமை வந்து நல்லா கம்மியாக இருக்கும். அது அப்படியே வெளியே வந்துடும். அதனால் ஸ்ட்ராங்கான துண்டாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், வடித்தாச்சு. இன்னும் ஒரு தடவை ஆட்டணுங்க. இன்னும் ஒரு 2 தடவை கூடயும் ஆட்டிக்கலாம். நம்ம நல்லா ஆட்டுறதை பொறுத்து இருக்குது பால் வர்றதும். இதுலேயும் நம்ம நல்லா தண்ணி சேர்த்து ஆட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பசையாக இருக்கும், ஜவ்வு மாதிரி இருக்கும். இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்தால் இதிலிருந்தும் கொஞ்சமாக பால் வரும். நமக்கு வந்து தெளியிறப்ப அடியில் வண்டல் மாதிரி நமக்கு வந்து கோதுமை மாவு மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை தெளிய வச்சுக்கலாம். இப்போது இது 1 மணி நேரமாக அப்படியே தெளிய வைக்கிறதுக்காக அப்படியே வச்சுட்டேன். பார்த்து பாதுகாப்பான இடத்துல வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா தெளிஞ்சிருச்சு. ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம வடிச்சுக்கலாம். மேலோட அந்த தண்ணியை வடித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இன்னும் தண்ணி இருக்குது. அதை நம்ம இன்னும் 1 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு திரும்பவும் அதே மாதிரியே வடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், திரும்பவும் தெளிஞ்சிருக்கு. அந்த தெளிஞ்ச அந்த மேலோடு இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்துடலாங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ தண்ணி இருக்குது. இதெல்லாம் வடித்த பிற்பாடு கீழே பாருங்கள், நல்லா வண்டலாக நல்லா கெட்டியாக இருக்கும். கையை வச்சு எடுத்தால் நல்லா வந்து கெட்டியாக வரும், பசையாக. பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த பாலை வச்சு தான் நம்ம ஹல்வா செய்ய போகிறோம். அவ்வளோ ஆட்டணும் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த பாலை வச்சு செஞ்சால் அல்வா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி டேஸ்ட் கிடைக்காது. இதில் நம்ம தண்ணியும் சேர்த்துக்கணும். நல்லா கெட்டியாக ஊற்றினா உடனே கெட்டியாயிரும், வேகாது. அதனால் நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது நான் 400 கிராம் கோதுமை எடுத்துருக்கிறதுனால 800 கிராம் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கணும். 1க்கு டபுள். இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த அளவில் செய்யுங்க, ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசுலேயே இது மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ எல்லாம் கோதுமையோட தரமும்
வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் பண்ணுறப்ப அவ்வளோ ஆசையாக இருக்கும். எனக்கு வந்து நெய் போட்டு செய்கிற ஸ்வீட்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த அல்வா தான். வேறு எந்த அல்வாவை விடையும் இந்த அல்வா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம கரைஞ்சதும் பால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அழுக்கெல்லாம் வந்துடும். நம்ம அழுக்கெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்க, எல்லா அழுக்கையுமே எடுத்தாச்சு. பாருங்க, இப்போ நல்லா எல்லா அழுக்கையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம பாகை கொதிக்க வச்சுக்கலாம். பாகு வந்து ஒரு கம்பி பாகு பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நல்லா கொதிச்சுட்டு நல்லா கையில் தொட்டால் பிசு பிசுன்னு நல்லா ஒட்டணும். ஜாமுன் மாதிரியும் இருக்கக்கூடாது, ஜாமுன் காய்ச்சுற மாதிரியும் இருக்கக்கூடாது. ஆனால் வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக காய்ச்சணும். நல்லா பிசு பிசுன்னு ஒட்டணும். நமக்கு கலர் ஆட் பண்ணிக்கலாங்க. நாம் அல்வானாவே கலர் தான் அட்ராக்ஷன். நாம் கேசரி கலரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசு பிசுன்னு ஒட்டணும். நல்லா இந்த அளவுக்கு பிசு பிசுன்னு ஒட்டுறப்ப நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு இதோடு சேர்த்து நல்லா கிளறணுங்க. பாருங்க, எப்படி வந்து கிளறுனா மேலே இந்த மாதிரி வருது இல்லைங்களா? இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும், கீழே ஒட்டும். அதை நம்ம வந்து எடுத்து எடுத்து விடணும். அப்போ தாங்க மேலே மிதக்குது பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். நல்லா அல்வா மாதிரி இருக்கும். பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்கும். நம்ம வந்து நல்லா கிளறணும். கிளறிட்டு நல்லா வேகணும். வெந்த பிற்பாடு தான் நம்ம வந்து நெய் சேர்த்தணும். நெய் சேர்த்துனா வேகாது. இந்த மாதிரி நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா கிளற கிளற இந்த பதத்துக்கு வந்துருங்க. இப்பயே பாருங்கள், அது கண்ணாடி மாதிரி இருக்கும், ஜெல்லி மாதிரி. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது வந்து பாகு காய்ச்சிட்டு அதில் வந்து கோதுமை பாலை சேர்த்து கிளறணும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து கோதுமை பால் ஊற்றிட்டு சர்க்கரையை போட்டு கலந்து செய்வாங்க. இந்த மாதிரி நாம் செய்கிறப்ப அந்த பாகில் வந்து நம்ம கோதுமை பால் ஊற்றுறப்ப சீக்கிரமாக வெந்துடும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வருங்க. நம்ம அப்படியே செய்கிறப்ப நிறைய நேரம் வந்து நம்ம கிளறிட்டே இருக்கணும். அதை மாதிரியும் செஞ்சு பார்த்துருக்கேன் நான். அதை விட இதுதான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு வந்து கண்ணாடி பதத்துக்கும் இருக்கும். ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும், பாகு சேர்த்து செய்கிறதுனால. இதுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம கோதுமை எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக நம்ம நெய் எடுத்துக்கணும். நெய் வந்து இப்போ வந்து 400லேருந்து 500 ml வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறணும். ஒட்டுக்கா ஊற்றி கிளறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஊற்றி கிளறணும். இப்போ இதோட கொஞ்சம் நெய் சேர்த்து கிளறணும். இப்போ பாருங்க, நல்லா பச்சை வாசம் போகணும். இந்த அல்வாவில் பச்சை வாசம் போகணும். அதே சமயம் நம்ம முந்திரியும் உடச்சி நம்ம நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து சேர்த்துறது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. நிறைய வேணும் அப்படின்னா நிறைய உடச்சி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக. எனக்கு வந்து கொஞ்சமாக தான் பிடிக்கும். ஏன்னா நம்ம அல்வா சாப்பிட்றப்ப அப்படியே வழுக்கிட்டு போகணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம கடிச்சு கடிச்சு சாப்பிட்றது வந்து எனக்கு பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக தான் நான் முந்திரி சேர்த்துவேன். ஒரு 12லேருந்து 15 முந்திரி நான் உடச்சி வச்சுருக்கேன். நான் அதை நெய் சேர்த்து நல்லா பொன் முருகலாக வறுத்து வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம கிளறிக்கலாம். நம்ம அதிகப்படியாக நெய் சேர்த்துனா எல்லா நெய்யுமே இழுத்துக்கிட்டு வந்துடும், வெளியே வந்துடும் எல்லா நெய்யுமே. அதனால் நம்ம அளவாக ஊற்றணும். 400 ml ஊற்றலாம். அதுக்கும் மேலே பிசு பிசுன்னு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த நெய்யெல்லாம் சேர்த்துட்டு கிளறிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ வந்து நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது, பளபளன்னு. இப்போ வறுத்த முந்திரியும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறிக்கலாம். நாம் வந்து பதம் பார்க்குறது எப்படின்னா, நம்ம எடுத்தால் கையில் வந்து தொட்டால் ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் இருந்ததுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா கையில் பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு வரும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், எடுத்தால் அப்படி விழுந்துடும், அப்படி டக்குன்னு. இந்த பதம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ஸ்பூனில் எடுத்தால் அப்படியே விழுந்துடும். ஜெல்லி மாதிரி இருக்கும். பார்க்கவே இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குது இல்லைங்களா? நீங்களும் வீட்டில் செய்யுங்க. ஈஸியாக நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலேயே ஹெல்த்தியாக நாமளே செஞ்சு சாப்பிட்டா நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த அல்வா அவ்வளோ நல்லா இருக்குங்க. செய்யறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம்.
இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ணுன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானங்க ஆகணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இதுலயே வச்சா இந்த சூட்லயே இன்னும் வேக ஆரம்பிச்சிரும். நம்ம இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கணும். இப்ப பாருங்க. இந்த மாதிரி வாழை இலையில வச்சிரலாம். பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கும். அப்படியே ஸ்பூன் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுங்களா? வழுக்கிட்டு உள்ள போயிடுங்க. அதான் அல்வா மாதிரின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே. இந்த மாதிரி நீங்களும் வீட்ல அல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த அளவுகள யூஸ் பண்ணுங்க. அல்வா செய்றதோ, எந்த ஸ்வீட் செய்றதுமே அளவுகள் முக்கியம். இந்த அளவுல செஞ்சா கரெக்ட்டா இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாருக்கும். இது 1 வாரம் 10 நாள்னாலும் கெடாம இருக்கும். இத நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சும் அப்பப்ப லைட்டா சூடு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ஊறி இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். வீட்ல நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.